ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம 10.2ல் வந்து 5th 6th 2 சம் பார்க்க போகிறோம். டிஃபரன்சியேஷன் ஃபார்முலா வந்து நான் அன்றைக்கே சொல்லியிருப்பேன். ஒவ்வொரு வாட்டி ஃபார்முலா வந்து ரீகால் பண்ணிக்கணும். இப்போது 5th சம் பாருங்கள். g of t = t cube cos t. இப்போ இதில் மொத்தத்தில் வந்து 2 ஃபங்க்ஷன் இருக்குது. 2 ஃபங்க்ஷனுமே டீயில் தான் இருக்குது. 2 எப்படி இருக்குது அப்படின்னா மல்டிப்ளையில் இருக்குது. ஓகேங்களா? சரி, இப்படி இருந்துச்சுன்னா ஃபார்முலா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். என்ன அப்படின்னா டிஃபரன்சியேஷன் ஆஃப் u into v, அதாவது வந்து d by dx ஆஃப் போடணும். நான் ஸ்டார்ட் அப்படி டிஃபரன்சியேஷன் ஆஃப் அப்படியே வச்சுக்கிறேன். இதுக்கு என்ன ஃபார்முலான்னா u into v dash ப்ளஸ் v into u dash. இந்த v டேஷுங்கிறது டிஃபரன்சியேஷன் தான். ஆர் நீங்கள் வந்து u into d by dx ஆஃப் v ப்ளஸ் v into d by dx ஆஃப் u அப்படின்னு எழுதலாம். எப்படி வேணால் எழுதலாம், எல்லாமே ஒன்று தான். சரி, இதுதான் வந்து நமக்கு ஃபார்முலா. இப்போ இதில் இங்கே 2 ஃபங்க்ஷன் இருக்குது இல்லைங்களா? ஒன்று வந்து யூன்னு எடுத்துக்கணும், ஒன்று வந்து வின்னு எடுத்துக்கணும். இப்போ அந்த டி க்யூபை நான் யூன்னு வச்சுக்கிறேன், இந்த காஸ்டியை வின்னு வச்சுக்கிறேன். பாருங்கள், டிஃபரன்சியேஷன் ஆஃப் யூவி இந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருக்குது இல்லைங்களா? சரி, இப்போ இதை நம்ம எப்படி வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணலாம் அப்படின்னா பாருங்கள், இங்கே ஜி ஆஃப் டி இருக்குங்களா? இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஜி டேஸ் ஆஃப் டி விச் இஸ் ஈக்குவல் டு, பாருங்கள், யூ அப்படியே எழுதிடணும். யூ என்ன இருக்குது? டி க்யூப். இப்போ வி டேஷ், விங்கிறது என்னது? காஸ்டி. காஸ்டியை ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், அதான் வி டேஷுங்கிறது. காஸ்டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் டி, அவ்வளோதான். இந்த ப்ளஸ்ஸுக்கு ப்ளஸ்ஸு, இந்த வி அப்படியே எழுதிடணும். வி என்னது? காஸ்டி. ஓகேங்களா? யூ டேஷ், இப்போ யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். டி க்யூப் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3 into t ஸ்கொயர். டி க்யூப் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 3 into t ஸ்கொயர். ஓகேங்களா? அவ்வளோதான், சம் முடிஞ்சு. இதுக்கு நமக்கு வேணும் அப்படின்னா இதிலேருந்து ஏதாவது ஒரு காமனாக வெளியில் எடுக்கலாம், இல்லை அப்படின்னா நம்ம விட்டுறலாம். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் இதில் நம்ம என்ன பண்ணிடலாம்னா மைனஸ் டி க்யூப் இன்ட்டு சைன் டி ப்ளஸ் 3t ஸ்கொயர் இன்ட்டு காஸ்டி, அவ்வளோதான். அதான் இதோட ஆன்சர். அதாவது இதுக்கு மேலே சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சால் பண்ணலாம், இல்லை அப்படின்னா நம்ம அப்படியே விட்டுடலாம். இப்படியே விட்டாலும் நமக்கு போதுமானது தான். இது வந்து என்னென்னா 5th சம்முக்கு உண்டான சொல்யூஷன். சரி, அப்படியே இங்கே பாருங்கள். அடுத்தது நம்ம அப்படியே இங்கே 6th போடலாம். பாருங்கள், 6th 4 secant t ப்ளஸ் tan t. இது அப்படியே டேரெக்டாகவே நம்ம போடலாம். ப்ராடக்ட்டில் தனித்தனி ஃபங்க்ஷன் தனித்தனியாக தான் இருக்குது. அப்போது ஜி டேஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு 4ங்கிறது என்ன? கான்ஸ்டன்ட் இருந்தது அப்படியே வச்சுக்கணும். கான்ஸ்டன்ட் வந்து தனியாக இருந்துச்சுன்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 ஆயிரும். ஃபங்க்ஷன் கூட மல்டிப்ளை இருந்துச்சுன்னா கான்ஸ்டன்ட் அப்படியே தான் இருக்கும். இப்போ சீக்கண்ட் டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சீக்கண்ட் டி டேன் டி. சீக்கண்ட் டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சீக்கண்ட் டி இன்ட்டு டேன் டி ப்ளஸ் டேன் டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சீக்கண்ட் ஸ்கொயர் டி. டேன் டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சீக்கண்ட் ஸ்கொயர் டி. அவ்வளோதான், சம் இதோட முடிஞ்சு. நமக்கு வேணும் அப்படின்னா அந்த சீக்கண்ட்டையே காமனாக வெளியில் எடுக்கலாம். காமன் ஃபங்க்ஷன் ஏதாவது இருந்தால் எடுக்கலாம், இல்லைனா விட்டுறலாம். சீக்கண்ட்டையை காமனாக வெளியில் எடுத்தால் 4 into tan t ப்ளஸ் ஒரு சீக்கண்ட்டை எடுத்துட்டோ ரிமைண்டர் என்ன இருக்கும்? இன்ட்டு சீக்கண்ட், இந்த மாதிரி எழுதலாம். அது இது வந்து நாட் நெசசரி தான், எழுதினாலும் தப்பு இல்லை. நம்ம இதில் சும்மா ஒரு 1 மார்க் மட்டும் தான். பேசிக் டிஃப்ரென்சியேஷன் தான் எல்லாமே. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், 7th 8th பாருங்கள். இப்போ 7th சம் பாருங்கள். e power x sin x. இது நம்ம அந்த மாதிரி இதுவும் ப்ராடக்டில் தான் இருக்குது. அப்போ e power x-ஐ நம்ம u அப்படின்னு எடுத்துக்கலாம், sin x வந்து v அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த பக்கம் y இருக்குது. இப்போ ஃபார்முலா என்னென்னா டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் u into v. இந்த மாதிரி uv ரெண்டையும் மல்டிப்ளை வச்சு அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண ஆன்சர் என்னென்னா u into v dash ப்ளஸ் v into u dash. இதுதான் நமக்கு ஃபார்முலா. சரி, ஓகே. ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் y டேஷ் ஆர் dy by dx எப்படி வேணால் சொல்லலாம். ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dy by dx. u e power x அப்படியே வச்சுக்கணும். sin x பண்ணால் cos x. sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos x அப்படிங்கிறது நமக்கு எனக்கு தெரிஞ்சிருக்கணும், அப்போ தான் புரியும், எல்லாம் புரியாது. ப்ளஸ் vங்கிறது என்னது? sin x. இப்போ u டேஷ் e power x பண்ணால் e power x தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால்.
வேணும் அப்படின்னா நம்ம e பவர் எக்ஸை காமனாக எடுக்கலாம், இல்லை அப்படின்னா விட்டுடலாம். e பவர் எக்ஸ் காமனாக வெளியில் எடுத்தால் cos x ப்ளஸ் sin x, அவ்வளோதான் ஆன்சர். ரொம்ப ஈஸியான சம் தான். சரி, இப்போ இது முடிஞ்சு. அடுத்து 8th பாருங்கள். 8th சம்மு y ஈக்குவல் டு tan x, y ஈக்குவல் டு tan x பை எக்ஸு. இப்போ இது எப்படி இருக்குது பாருங்கள். இதுக்கு வந்து கோஷன்ட் ரூல் அப்ளை பண்ணணும். அது என்ன கோஷன்ட் ரூலு? கோஷன்ட் ரூல் பாருங்கள், டிஃபரன்சியேஷன் ஆஃப் u பை v. அதாவது வந்து அங்கே நம்ம ப்ராடக்ட் ரூல் சொன்னோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து இது கோஷன்ட் ரூல், அது டிவைடன்ட் ரூல் அப்படி கூட நம்ம சொல்லுவோம். நம்ம என்ன பண்ணுவோம், டினாமினேட்டரை ஸ்கொயர் பண்ணோம். எடுத்தோடனே என்ன பண்ணோம், டினாமினேட்டரை ஸ்கொயர் பண்ணோம். இங்கே v இருக்கா, அதை அப்படியே ஸ்கொயர் பண்ணோம். இந்த v எடுத்து அப்படியே மேலே எழுதணும். அடுத்தது என்ன பண்ணணும், இந்த யூவை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். v இன்ட்டு யூ டேஷ் மைனஸ் u அப்படியே வச்சுக்கிட்டு v டிஃபரன்ஷியேட் பண்ணால் v டேஷ் பாருங்கள், v இன்ட்டு யூ டேஷ் மைனஸ் u இன்ட்டு v டேஷ். இதுதான் வந்து நமக்கு ஃபார்முலா. இது என்னென்னா கோஷன் ரூல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது அப்படியே நம்ம டைரெக்டாக அப்ளை பண்ண வேண்டியதான். y டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும், dy பை dx ஆர் y டேஷ் எப்படி வேணால் நம்ம எழுதலாம். இப்போ என்ன பண்ணணும்னு சொன்னேன், v ஸ்கொயர். அப்போ இங்கே என்ன இருக்குது, எக்ஸு பாருங்கள், v இந்த இடத்துல எக்ஸ் தான் இருக்குது, அதை எக்ஸ் ஸ்கொயர் அப்படி எழுதணும். இந்த எக்ஸ் எடுத்து மேலே எழுதணும் பாருங்கள், v எடுத்து அப்படி மேலே எழுதணும். இந்த நியூமரேட்டரை டிஃபரன்ஷியேட் பண்ணணும் பாருங்கள், அந்த யூ டேஷ். இந்த நியூமரேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். நியூமரேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ், ஓகேங்களா, மைனஸ் இப்போ என்ன அப்படின்னாக்க, இப்போ இந்த tan x அப்படியே வச்சுக்கணும், tan x அப்படியே வச்சுக்கணும் பாருங்கள், அதான் u அப்படியே இருக்கும். v டேஷ் இதான் v, எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, அவ்வளோதான் முடிஞ்சு. அப்போ ஆன்சர் என்ன வரும்னா எக்ஸ் இன்ட்டு சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸு மைனஸ் tan எக்ஸு பை எக்ஸ் ஸ்கொயர், அவ்வளோதான் ஆன்சர். ரொம்ப ஈஸியான சம் தான், முடிஞ்சு, அவ்வளோதான். ஹை ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், 9th செம்மு 10th செம்மு ரெண்டுமே வந்து கோஷன் ரூல் தான் அப்ளை பண்ணோம். ஃபார்முலா எழுதாமல் அப்படியே நான் போடுறேன் பாருங்கள், ஈஸியாக தான் இருக்கும். ஃபார்முலா எழுத தேவையில்லை பாருங்கள். டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒய் டேஷ் ஆர் டிஒய் பை டிஎக்ஸ் எப்படி வேணால் எழுதலாம். 9th செம்மு பாருங்கள், டிஒய் பை டிஎக்ஸ் இப்படி இருந்துச்சுன்னா முதல் ஸ்டெப் என்னென்னா, டினாமினேட்டரில் என்ன இருக்கோ அதை கண்ணை மூடிட்டு ஸ்கொயர் பண்ணிடணும், அவ்வளோதான். 1 + cos x ஹோல் ஸ்கொயர், இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அதுக்கடுத்து இந்த டினாமினேட்டர் தூக்கி மேலே எழுதணும், அவ்வளோதான். ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணோம், இந்த நியூமரேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். இதெல்லாம் பார்த்து எழுதுறது தான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos x, அது என்னங்கிறது ஃபார்முலா. அதை நம்ம தெரிஞ்சிருந்தால் தான் போட முடியலன்னா போட முடியாது. அது ஏற்கனவே ஃபஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். மைனஸ் இப்போ இந்த sin x அப்படியே வச்சுக்கணும். இப்போ இந்த டினாமினேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். டினாமினேட்டர் என்ன இருக்குது, 1 + cos x. 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. cos x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin x. மைனஸ் sin x கரெக்டாக போடணும். இதில் இன்னொன்று என்னென்னா, இந்த ப்ராக்கெட்டெல்லாம் கரெக்டாக போடணும். ஏன்னா ப்ராக்கெட்டெல்லாம் மல்டிப்ளை மீன் பண்ணணும், அதில் எதையும் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. இப்போது 1 + cos x ஹோல் ஸ்கொயர், இதை நம்ம உள்ள மல்டிப்ளை பண்ணிடலாம். 1 × cos x cos x, cos x × cos x + cos ஸ்கொயர் x, ஓகேங்களா. இது 0 × சம்திங் 0 தான், மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், ப்ளஸ் sin ஸ்கொயர் x ஆயிரும், ஓகேங்களா. இப்போ பாருங்கள், இந்த sin ஸ்கொயர் x இந்த cos ஸ்கொயர் x அதோட வேல்யூ 1. வெரி குட். cos x + 1 பை 1 + cos x ஹோல் ஸ்கொயர். இங்கே பாருங்கள், இங்கே 1 + cos x, இங்கேயும் 1 + cos x, இங்கே ஒரு ஹோல் ஸ்கொயர் இருக்குது. டோட்டலாக அது கேன்சல் பண்ணிடலாம். ஒரு ஸ்கொயர் பேசுனா ரிமைண்டர் என்ன இருக்குன்னா 1/1 + cos x இருக்கும், அவ்வளோதான் இதோட ஆன்சர். ரொம்ப ஈஸியான சம் தான், ஓகேங்களா. இது ஒரு இது முடிஞ்சு. அடுத்தது பாருங்கள், அப்படியே இதில் 10th சம் பாருங்கள். 10th இப்போ y = x / sin x + cos x, இது வந்து y டேஷ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். dy by dxன்னு எழுதலாம், y டேஷ்னு எழுதலாம், எப்படி வேணால் எழுதலாம். அப்போது எடுத்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன, டினாமினேட்டரை ஸ்கொயர் பண்ணணும். sin x + cos x ஹோல் ஸ்கொயர். ஸ்கொயர் பண்ணோன்னு என்ன பண்ணோம், டினாமினேட்டர் எடுத்து நியூமரேட்டரில் எழுதணும்.
sin x cos x இப்போ accept பண்ணால் 1 ஓகே மைனஸ் நியூமரேட்டர் அப்படியே எழுதிக்கணும் எழுதிக்கிட்டு டினாமினேட்டரை ஸ்கொயர் பண்ணணும் sin x பண்ணால் cos x மைனஸ் cos x பண்ணால் மைனஸ் sin x வரும் அதனால் மைனஸ் sin x இது வந்து ஃபார்முலா நமக்கு இது தெரிஞ்சிருக்கணும் ஆல்ரெடி இப்போ which is equal to அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கள் மல்டிப்ளை பண்ண வரும் sin x cos x ஓகேங்களா மல்டிப்ளை பண்ணால் பாருங்கள் sin x cos x மைனஸ் x cos x மைனஸ் x sin x whole divided by sin x plus cos x அது அப்படியே தான் இருக்கும் sin x plus cos x sin x plus cos x whole square நம்ம அதை அப்படியே வச்சுக்கலாம் ஓகேங்களா சரி இதில் வேணும் அப்படின்னா நம்ம காமனாக எடுக்கலாம் காமனாக எடுத்துடலாம் இல்லை அப்படின்னா நம்ம அப்படியே விட்டுடலாம் அப்போது மைனஸ் எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் காஸ் எக்ஸு இந்த மைனஸ் மைனஸ் மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் எக்ஸு சைன் எக்ஸு ஓகே சாரி ப்ளஸ் எக்ஸு சைன் எக்ஸு சரி இப்போ நம்ம காமன் டைம் முடிஞ்ச எடுக்கலாம் இல்லை அப்படின்னா நம்ம விட்டுடலாம் பாருங்கள் இங்கே ஒரு காஸ் எக்ஸ் இருக்குது இங்கே ஒரு காஸ் எக்ஸ் இருக்குது அதே போல் இங்கே ஒரு சைன் எக்ஸ் இருக்குது இங்கே ஒரு சைன் எக்ஸ் இருக்குது நம்ம வேணால் அதை நம்ம காமனாக கூட எடுத்துடலாம் என்ன பண்ணிடலாம்னா சைன் எக்ஸை காமனாக வெளியில் எடுத்தால் இங்கே என்ன வரும் 1 ப்ளஸ் எக்ஸ் கிடைக்கும் நமக்கு ஓகேங்களா ப்ளஸ் காஸ் எக்ஸை காமனாக வெளியில் எடுத்தால் 1 மைனஸ் எக்ஸ் கிடைக்கும் ஓகேங்களா ஹோல் டிவைடட் பை sin x cos x ஹோல் ஸ்கொயர் அவ்வளோதான் ரொம்ப ஈஸியான சம் தான் அப்சர்வ் பண்ணியிருக்கேன் ஹை ஸ்டூடெண்ட்ஸ் 11th சம் பாருங்கள் y ஈக்குவல் டு tan x மைனஸ் 1 பை sec x tan x மைனஸ் 1 பை sec x பாருங்கள் y dash ஈக்குவல் டு ஃபார்முலாவே நமக்கு தேவையில்லை எடுத்த உடனே டேரெக்டாக அப்படி போட்டுடலாம் டினாமினேட்டர் ஸ்கொயர் பண்ணணும் அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு சீக்கன் ஸ்கொயர் எக்ஸு ரெண்டாவது என்ன இந்த டினாமினேட்டர் எடுத்து மேலே எழுதணும் சீக்கன் எக்ஸு ஓகேங்களா இப்போ ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு இந்த நியூமரேட்டர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் tan எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் இது ஃபார்முலா நம்ம தான் தெரிஞ்சிருக்கணும் இந்த மைனஸுக்கு மைனஸு 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 கான்ஸ்டன்ட் ஓகே இப்போ ஃபார்முலாலேயே போடுற இந்த மைனஸு நியூமரேட்டர் அப்படியே எழுதணும் பாருங்கள் tan x மைனஸு 1 இப்போ இந்த சீக்கன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்போது சீக்கண்ட் எக்ஸு tan x இந்த ஃபார்முலா ஓகேங்களா சரி இது முடிஞ்சிருச்சு இப்போ அடுத்தது என்ன பண்ணிடலான்னா இங்கே பாருங்கள் இங்கே சீக்கன் எக்ஸ் இருக்குங்களா இங்கேயும் ஒரு சீக்கன் எக்ஸ் இருக்குது காமனாக இந்த சீக்கன் எக்ஸில் ஒன்று நம்ம எடுத்து விட்றலாம் அப்போது பாருங்கள் இந்த சீக்கண்ட் எக்ஸு into secant square x minus of tan x minus 1 இங்கே வெறும் tan x மட்டும் எழுதிக்கிறேன் ஹோல் ப்ராக்கெட் போட்டுறேன் ஏன்னா இந்த secant x இந்த secant x காமனாக எழுதிட்டேன் பை secant ஸ்கொயர் x இப்போ ரெண்டு நம்ம என்ன பண்ணிடலாம் கட் பண்ணிடலாம் ஓகேங்களா சரி இது முடிஞ்சிச்சு இப்போ என்ன பண்ணிடுறேன்னா உள்ளே நான் மல்டிப்ளை பண்ணுறேன் இப்போ இங்கே சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் இருக்கா அதை நான் அப்படியே எழுதுகிறேன் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸு மைனஸ் இந்த tan எக்ஸு இந்த tan எக்ஸ் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண tan ஸ்கொயர் எக்ஸ் ஓகேங்களா இந்த மைனஸ் மைனஸ் என்ன ஆயிரும் ப்ளஸ் ஆயிரும் ப்ளஸ்ஸு இங்கே என்ன இருக்குது 1 இன்ட்டு tan எக்ஸு tan எக்ஸ் தான் பை இங்கே வெறும் சீக்கன் எக்ஸ் இருக்கும் அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணிடலாம்னா சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் tan ஸ்கொயரோட வேல்யூ வந்து 1 ஓகே 1 ப்ளஸ் tan எக்ஸ் பை சாரி இங்கே சீக்கன் ஸ்கொயர் வராது சீக்கன் மட்டும் தான் அதை நம்ம ஒன்று கட் பண்ணிட்டோம் ஏற்கனவே வெறும் சீக்கன் எக்ஸ் மட்டும் வரும் ஓகேங்களா சரி இப்போ என்ன பண்ணிடலான்னா பாருங்கள் இந்த 1 ப்ளஸ் tan எக்ஸ் இருக்கா சரி 1 ப்ளஸ் tan எக்ஸ் அந்த மாதிரி இருக்கா சரி இது என்ன பண்ணிடலான்னா 1 ப்ளஸ்
இந்த tan x வந்து sin x by cos xன்னு எழுதிடுறேன். ஓகேங்களா, இப்படி எழுதிடுறேன். இந்த சீக்கன் x மேலே வந்துருச்சுன்னா cos x சேஞ்ச் ஆகிரும். இப்படி எழுதிடலாம். அடுத்த ஸ்டெப்பில் இதை நான் என்ன பண்ணிடுறேன்னா, இது எடுத்து இங்கே எல்சிஎம் எடுத்துடுறேன். cos x plus sin x whole divided by cos x into cos x. இப்போ இதை ரெண்டையும் கட் பண்ணிடுறேன். அப்போ ஈக்குவல் டு மீதி என்ன இருக்கும், cos x ப்ளஸ் sin x. அவ்வளோதான் ஆன்சர். இது ரொம்ப ஈஸியான சம் தான். ஹை ஸ்டூடெண்ட்ஸ், 12th சம் பாருங்க. 12th y ஈக்குவல் டு sin x by x ஸ்கொயர். இப்போ நம்ம dy by dx இப்போ dy by dx ஆர் y dash எப்படி வேணால் நம்ம சொல்லலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன, டினாமினேட்டரை ஸ்கொயர் பண்ணணும். எக்ஸ் ஸ்கொயரு ஹோல் ஸ்கொயரு. டினாமினேட்டர் தூக்கி அப்படியே மேலே எழுதணும், நியூமரேட்டர் எழுதணும் எக்ஸ் ஸ்கொயரு. நியூமரேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். sin x பண்ணால் cos x மைனஸ் sin x அப்படியே வச்சுக்கணும். எக்ஸ் ஸ்கொயர் டினாமினேட்டர் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x. ஓகேங்களா, அப்போது என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு காஸ் எக்ஸ் மைனஸ் 2x இன்ட்டு sin x ஹோல் டிவைடட் பை எக்ஸ் பவர் 4 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. வேணும் அப்படின்னா பாருங்கள், இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது. ரெண்டையும் காமனாக எடுத்துட்டோம்னா கட் ஆயிரும். ஒரு எக்ஸ் கட் ஆயிடுச்சுன்னா அப்போ என்ன ஆகும்னா எக்ஸு காஸ் எக்ஸு மைனஸ் 2 இன்ட்டு sin எக்ஸு பை எக்ஸ் கியூப் கிடைச்சிடும். ஏன்னா எக்ஸ் பவர் 4ல் இந்த எக்ஸில் ஒன்று வெளியில் எடுத்து கட் பண்ணிட்டோம். ஓகேங்களா. ஹை ஸ்டூடெண்ட்ஸ், 13th சம் பாருங்கள். y ஈக்குவல் டு tan தீட்டா sin தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா. சரி, இப்போ நம்ம y டேஷ், இது வந்து ப்ராடக்ட் ரூல் தான். இது பாருங்கள், இது u அப்படின்னு வச்சுக்கலாம், இது ஃபுல்லாக வின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா. ப்ராடக்ட் ரூல் பாருங்கள், ஃபார்முலா எழுதாமல் அப்படியே போடுறேன். ஃபஸ்ட் எடுத்துகிட்டு u அப்படியே வச்சுக்கோங்க. tan தீட்டா ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு வியை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இந்த sin தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் காஸ் தீட்டா, இந்த காஸ் தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin தீட்டா. ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் இந்த v அப்படியே வச்சுக்கணும். sin தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா. இப்போ இந்த tan தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா. ஓகேங்களா. சரி, ரைட்டு. இப்போ இந்த tan தீட்டா இருக்கு இல்லைங்களா, இது என்ன பண்ணுறேன்னா sin தீட்டா பை காஸ் தீட்டான்னு எழுதிடுறேன். இன்ட்டு காஸ் தீட்டா மைனஸ் sin தீட்டா, sin தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா. இந்த சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டாவை 1 பை காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதிடுறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா எல்லாத்தையும் உள்ள மல்டிப்ளை பண்ணுறேன். இதை எடுத்து இங்கே மல்டிப்ளை பண்ணால் sin தீட்டா பை காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா வரும். காசி கட் பண்ணிட்டா வெறும் sin தீட்டா மட்டும் வரும். இங்கே மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டா, sin தீட்டா இன்ட்டு sin தீட்டா மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டா பை காஸ் தீட்டா ப்ளஸ் இந்த sin தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா, sin தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் இதை மல்டிப்ளை பண்ணால் காஸ் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா வரும். அதை வந்து 1 பை காஸ் தீட்டான்னு எழுதிடலாம். ஓகேங்களா. சரி, இது முடிஞ்சு. இப்போ என்ன பண்ணிடலான்னா இந்த sin தீட்டாவை நான் அப்படியே எழுதிடுறேன். ஓகேங்களா. அடுத்தது இங்கே பாருங்கள், அடுத்தது என்ன பண்ணுறேன்னா பாருங்கள், இங்கே ஒரு காஸ் தீட்டா இருக்குது, இங்கே ஒரு காஸ் தீட்டா இருக்குது. ஓகேங்களா. அப்போது அது நான் காமனாக எடுத்துட்றேன். எப்படின்னா பாருங்கள், எப்படி எப்படின்னா ப்ளஸ் 1 பை காஸ் தீட்டா. பாருங்கள், 1 பை காஸ் தீட்டா எடுத்துட்டுனா
ரிமைண்டர் எப்படி இருக்கும் பாருங்கள், 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா இருக்கும் பாருங்கள். இந்த 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா போட்டேன். ப்ளஸ் இந்த சைன் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்கு இல்லைங்களா, இது எப்படி எழுதலாம்னா இந்த சைன் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டாவை அது எப்படி எழுதலாம்னா பாருங்கள், சைன் தீட்டா பை காஸ் தீட்டா இன்ட்டு 1 பை காஸ் தீட்டா அப்படி எழுதலாம். டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணுவாங்க சைன் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா இந்த ஸ்டெப் அப்படியே வந்துடும். ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணிடலான்னா பாருங்கள், இந்த சைன் தீட்டா பை காஸ் தீட்டாவை டேன் தீட்டான்னு எழுதிடலாம், இந்த 1 பை காஸ் தீட்டாவை சீக்கன் தீட்டான்னு எழுதிடலாம். அப்போ இது எப்படி எழுதிடலாம்னா சீக்கன் தீட்டா இன்ட்டு டேன் தீட்டா. இப்போ இது எப்படி எழுதலாம்னா சைன் தீட்டா ப்ளஸ் பாருங்கள், இந்த 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா இருக்குது பார்த்தீங்களா, இந்த 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவை காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதிடலாம். எப்படி எழுதிடலாம், காஸ் ஸ்கொயர் தீட்டா. அப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா பை பாருங்கள், இந்த 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டா பை இங்கே காஸ் தீட்டா இருக்குது. இப்போ இது என்ன பண்ணிடலாம், ஒன்று கட் பண்ணி விட்டுறலாம். அப்போ ரிமைண்டர் என்ன இருக்கும், வெறும் காஸ் தீட்டா மட்டும்தான். அப்போ ப்ளஸ் இங்கே காஸ் தீட்டா மட்டும் போட்டால் போதும். ஓகேங்களா. ப்ளஸ் இங்கே இந்த சீக்கன் தீட்டா டேன் தீட்டா, அவ்வளோதான் ஆன்சர். இதுவும் ரொம்ப சிம்பிளான ஒரு சம் தான். ஓகேங்களா. ஹை ஸ்டூடெண்ட்ஸ், 14 சம் பாருங்கள். y = cosecant x cot x, இது ப்ராடக்ட் ரூல் பாருங்கள். இது யூன்னு வச்சுக்கிறோம், இது வின்னு வச்சுக்கிறோம். அப்போ y டேஷ் u அப்படியே வச்சுக்கணும். cosecant x cot x டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் cosecant ஸ்கொயர் x ஃபார்முலா ப்ளஸ் cot x அப்படியே வச்சுக்கணும். cosecant x பண்ணால் மைனஸ் cosecant x cot x அப்படிங்கிறது ஃபார்முலா. இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் இங்கே பாருங்கள், cosecant x மைனஸ் cosecant ஸ்கொயர் x மைனஸ் cosecant cube x, இங்கே மறுபடியும் மைனஸ் பாருங்கள், மைனஸ் cosecant x cot ஸ்கொயர் x. ஓகேங்களா. இப்போ இதிலிருந்து என்ன பண்ணிடலான்னா மைனஸ் cosecant x வேணால் நம்ம காமனாக வெளியில் எடுத்துடலாம். ஓகேங்களா. இப்படியே விட்டாலும் கரெக்டு தான், அவ்வளோதான். சம் இதோடு முடிஞ்சிருச்சு. இப்படியே விட்டுட்டாலும் கரெக்டு தான், ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஓகேங்களா. இதுக்கு மேலே சிம்பிளிஃபை பண்ணாலும் பண்ணலாம், இல்லை பண்ணாமையும் கூட நம்ம விட்டுடலாம், ஒன்றும் பெருசாக ஒன்றும் ஆக போகிறதில்ல. இது வேணும் அப்படின்னா மைனஸ் cosecant cube x வந்து மைனஸ் 1 பை சைன் கியூப் எக்ஸ் மைனஸ் இந்த cosecant x இருக்குது பாருங்கள், அதை வந்து 1 பை சைன் எக்ஸ், இந்த காட் ஸ்கொயர் எக்ஸை வந்து காஸ் ஸ்கொயர் எக்ஸ் பை சைன் ஸ்கொயர் எக்ஸ் அப்படி எழுதலாம். வேணும் அப்படின்னா இங்கே ஒரு சைன் ஸ்கொயர் எக்ஸ், இங்கே ஒரு சைன் எக்ஸ், சைன் கியூப் எக்ஸ் ஆயிரும். இங்கே ஒரு சைன் கியூப் எக்ஸு மைனஸ் 1 பை சைன் கியூப் எக்ஸை காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னா மீதி இங்கே என்ன இருக்கும், ஒரு 1 இருக்கும். ஓகேங்களா. மைனஸ் மைனஸ் தான் நம்ம காமனாக வெளியில் எடுத்துட்டோம், ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இருக்கும், அவ்வளோதான். அப்போ 1 ப்ளஸ் என்ன ஆயிடுச்சு பாருங்கள், காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இருக்குது, 1 ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் பை சைன் கியூப் எக்ஸ் இருக்குது, அவ்வளோதான் ஆன்சர். இதுக்கு மேலே சிம்பிளிஃபை பண்ண முடியாது, அவ்வளோதான்.